இவங்கெல்லாம் யார், எப்போ படித்தாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்காத. எத்தனை குழந்தை குட்டி இருக்குன்னு சொல்லணும். நான் என்ன வேலை பார்க்க, உண்மையிலே வீட்டில் சமையலில் தான் இருக்கேன், இல்லை நான் வேலை பார்க்க, திருப்பி என்னுடைய அன்பு வீட்டுக்காரரு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லணும். தெளிவான தகவலை இப்பொழுது நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்டு அதன் பின் உங்களோடு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றோம். இப்பொழுது மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக என்னோட ஹஸ்பண்ட் நிஷா ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க. 2 பசங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானுங்க, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறானுங்க. வசாயில் இருக்கேன், மும்பையில் இருக்கிறேன். வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப். தேங்க்யூ. என் பேர் மெடோனா. நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். நான் இப்போது கேரளாவில் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 10 இயர்ஸாக. அப்புறம் ஆமாம், என் ஹஸ்பண்ட் வந்து ஷிமோன். அவங்க வந்து வெல்டிங் கான்ட்ராக்டராக கேரளாவிலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மலையாளி தான். அப்புறம் லவ் மேரேஜாக இருந்தது. அப்புறம் என் பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, பேர் சாமிலானா, 3 வயசு ஆகுது. அதை இப்போது ப்ரீ ஸ்கூலில் படிச்சுட்ருக்கா. தேங்க்யூ. பேர் விக்னேஸ்வரி. நான் விக்னேஸ்வரி. சொந்த ஊர் காரியாண்டி. நான் இப்போ இருக்கிறது பெங்களூரில் இருக்கிறேன். கல்யாணம் ஆனது அங்கே தான். அவங்க பேர் விமல்குமார். எனக்கு ஒரு பையன் இருக்கான், 2.5 வயசு ஆகுது. அவ்வளோ. கூடாது காரியாண்டி. எங்கள் வீட்டுக்கார பேர் மாரிமுத்து, டெய்லராக ஒர்க் பண்ணுறாரு. 2 பொண்ணு. மூத்தவ பேர் முத்தபிஷா, 11th படிக்கிறா. 2வது நவீனா, 4th படிக்கிறா. என் பேர் முத்துமாரி. எனக்கு ஊர் ராமநேரி. எனக்கு கல்யாணம் முடிஞ்சது சிவந்திப்பட்டி. பிள்ளைகள் 3 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு. பையன் 10th படிக்கான், இன்னொரு பையன் 8th படிக்கான், பொண்ணு 7th படிக்கும். இருக்கிறது விஎம் சத்திரத்தில் இருக்கு. ஆமாம். என் பேர் பிச்சம்மாள். எனக்கு சொந்த ஊர் ராமநேரி. கல்யாணம் முடிச்சு கொடுத்தது புளியங்குளம். எனக்கு 3 பசங்க. பெரிய பையன் 11th படிக்கிறான், 2வது பையன் 8th படிக்கிறான், 3வது பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட். என் பேர் முத்து பகவதி. சொந்த ஊர் ராமநேரி. கல்யாணம் பண்ணது கண்டுகொண்டான் மாணிக்கம். வீட்டுக்கார பேர் மணிகண்டன், மெக்கானிக். மாணி. எங்கள் எங்கள் ஊர் ராமநேரி. வீட்டுக்காரர் ராமநேரி தான். விவசாயம் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். என் பேர் செல்டன். இங்கே 9th 10th இங்கே படித்தேன். இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கிறேன். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். திணையூரணி, சொந்த ஊர் திணையூரணி. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சென்னையில் ஒர்க் பண்ணுறோம். ஒய்ஃப் பிஎட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பையன், ஒரு பையன். திணையூரணி இல்லை? ஓகே. நீ திருநெல்வேலினோடனே எனக்கு கொஞ்சம் திணையூரணி தான் அப்படி கட்டிச்சான். என் பேர் முத்துகிருஷ்ணன். எனக்கு காரியாண்டு. இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், கோழி பண்ண. இந்த ஸ்கூலில் தான் கையெழுத்து போட தெரியாமல் வந்து சேர்ந்தேன். சாரும் அந்த விஜயா மேடம் தான் அடிச்சு அடியில் தான் சரி பிரயோஜனமாக கொஞ்சமாவது ஏதோ கொஞ்சம் சின்னதாக அரசியல் இப்போ தான் கொஞ்சம் நுழைஞ்சிருக்கேன். கணக்கு டீச்சர் வேறு பக்கத்துலேயே இருக்காங்க. அடிச்சு அடிக்கிறதுன்னு ஞாபகம் இருக்குது. மேடம் என்ன பக்கத்தில் இவங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. எப்படியோ பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டீச்சர் முடித்து மறுபடியும் கோழி பண்ண வச்சுருக்கேன். 2 பெண் குழந்தை. சொந்த மாமன்னா கல்யாணம் முடிச்சிருக்கேன். என் பேர் ஐகோடி சின்னத்துறை. என் ஒய்ஃப் பேர் மணிமாலா. 2 பேருமே ஈவில் ஒர்க் பண்ணுறோம். இங்கே தான் 9th 10th படித்தேன். என் 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ஐஸ்வர்யா, இன்னொரு பொண்ணு விசாரணி. 2 பேருமே பாட்டி கூட இருக்கிறாங்க. என் பேர் ஜெகதீஷ். நான் மெட்ராஸில் இரும்பு கடை வச்சுருக்கேன்.
என் ஒய்ஃபு டீச்சராக இருக்கா. எனக்கு 2 பையனுங்க. ஒரு பையன் 3 வயசு, ஒரு பையன் 5 வயசு. தக்காளி. எப்பவும் அப்பா கூட போயிடுது. என் பேர் மோகன்தாஸ். எனக்கு ஊர் வடக்கிழங்குளம். நான் இங்கே தான் 9th வரைக்கும் படித்தேன். இடையில வந்து படிக்காமல் போயிட்டேன். ஒரு 3 வருஷம் கடைகளில் தான் வேலை பார்த்தேன். ஒரு வருஷம் காயலாங்கடை, ஒரு 3 வருஷம் ஸ்வீட் கடை, இப்படிலாம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு. அப்போ நான் வந்து கேட்டேன், எனக்கு வழிகாட்டி யாருன்னா எங்கள் கார்பரேஷன் தான். அவங்க தான் எனக்கு வழிகாட்டி. எனக்கு திரும்ப படிக்கலாம், இந்த மாதிரி டுட்டோரியலில் போய் 10th படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்தது வந்து எனக்கு கார்பரேஷன் தான். எனக்கு டீச்சர் யாருன்னா, அப்போ டீச்சர் எனக்கு மலரகா தான். மலரகா தான் எனக்கு வந்து மேக்ஸ் எல்லாமே சொல்லித் தருவாங்க. அவங்க டுட்டோரியல் ஒன்றும் பெருசாலாம் சொல்லித் தர மாட்டாங்க. நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து மலரகா மேக்ஸ் தனியாக எனக்கு சொல்லித் தருவாங்க. இங்கே வேலைகள் பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு அங்கே வீட்டில் வச்சு சொல்லித் தருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற சிரமத்தெல்லாம் ஒதுக்கிட்டு நமக்கு சொல்லித் தருவாங்க. அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. நான் வந்து அப்போ 10th முடித்த உடனே போலீஸுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். 10th முடித்த உடனே எனக்கு கரெக்டாக ஏஜ் அப்போ ஆயிடுச்சு. போட்டேன். எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். மார்க் ஷீட்லாம் வரலை. அப்போது அட்டஸ்டட் வாங்கி நம்ம அனுப்பி விடணும். அப்போ சார்கிட்ட வந்து நான் ரவி சார்கிட்ட வந்து பார்த்தேன். ரவி சார் தான் அப்போ தலைமையாக இருந்தாங்க. ரவி சார்கிட்ட வந்து பார்த்தேன். ரவி சார் வந்து நம்ம ஒரு இது அட்டஸ்டட் பண்ணுறோன்னா அது உண்மை இது பார்க்காம யாரும் பண்ணவே மாட்டாங்க. சார் வந்து என்னை பார்த்து உடனே கையெழுத்து போட்டு இது பண்ணி கொடுத்தாங்க. அதை ஒத்துக்கிட்டாங்க. அதை ஒத்துக்கிட்டு என்னையும் இதுக்கு கூப்பிட்டாங்க. அந்த டைம் இது பண்ணும்போது எனக்கு எல்லா இதுவுமே போய் கடைசி 2 மார்க்கு கட் ஆஃபில் போச்சு. திரும்ப 11th 12th என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நான் 11th 12th வந்து சாத்தாங்குளத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் 12th முடித்த உடனே போலீஸுக்கு போட்டேன். அந்த இதில் பாஸ் பண்ணி இப்போ நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை காவலராக பணியாற்றிட்டு வரேன். கமாண்டோ போர்ஸில். ஆமாம். நான் எங்களுக்கு டியூட்டி வந்து முக்கியமான விஐபிங்க அவங்களுக்குரிய பாதுகாப்புக்கு. இப்போ நரேந்திர மோடிங்க வராங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு போவோம். சோனியா காந்தி இந்த மாதிரி வெளியே இருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நாங்கள் தான் இது பண்ணுவோம். இது என்னுடைய மகள். என் மனைவி பேர் இந்திரா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால வர முடியல. ஹேந்தனா இவ நிறையா சின்ன வயசுல நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கா. ஒரு 30 நிமிஷம், ஒரு 3 வயசு இருக்கும்போதே ஒரு 30 நிமிஷம் தொடர்ந்து தமிழ் பாடல்கள், அப்புறம் ஜிகே கொஸ்டின்ஸு இந்த மாதிரிலாம் சொல்லுவாள். அந்த மாதிரி இது பண்ணியிருக்கா. இப்போ ஸ்கூலில் படிக்கிறாள். நம்ம அம்மா படித்த ஸ்கூலில் சர்ச் பார்க் ஆங்கில மீடியம் ஸ்கூலில் படிக்கிறா சென்னையில். அவ்வளோதான். அதே மாதிரி டீச்சர் விஜயா டீச்சர்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. ஒரு டைம் நான் அந்த நினைவு சொல்கிறேன். ஒரு டைம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாகி போச்சு. என் தங்கச்சி என் கூட வருவா. அவளும் லேட்டாக வந்தா. வரும்போது எதிர்காது. அப்போது எங்கள் தங்கச்சி லேட்டாக வந்தான்னு சொல்லி நான் அவளை பிடிச்சி ஏசிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த நேரம் விஜயாட்சி அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க தம்பி நீ எந்த ஊருப்பா அப்படின்னாங்க. நான் யாரோ ஒரு பாட்டிக்கு சொல்லலான்னு சொல்லி கொஞ்சம் எகத்தாளமாக பதில் பேசிட்டு வந்துட்டேன். இங்கே வந்த பிறகு விஜயாட்சி வந்து கூப்பிட்றாங்க. யார் லேட்டாக வந்தது அப்படின்னு பார்த்தா மோகன்தாஸ் புத்தியம்மா பிடிச்சி வச்சு என்ன இதாக பேசியா துப்புரா பேசியான்னு சொல்லி நல்லா வயிற்றை பிடிச்சி திருப்பி விட்டாங்க. எனக்கு அது என்ன நேரம் இருக்கு. அது மாதிரி ஜெயந்தி டீச்சர் நமக்கு வந்து அடிக்கவே மாட்டாங்க எந்த இது பண்ணாலுமே. ஆனால் படிச்சிருவோம். சமூக அறிவியல் பாடம் எப்படினாலும் படிச்சிருவோம். நல்லா இது பண்ணுவாங்க. ஆனந்தி டீச்சர் நாங்கள் வந்த புதுசில் எங்களுக்கு மேக்ஸ் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் எடுத்தாங்க. அப்புறம் அவங்க விடுபட்டாங்க. ஜேம்ஸ் அண்ணெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு வந்து சயின்ஸ் எடுத்தாங்க. சயின்ஸில் முதல் எக்ஸாமில் எல்லாருக்கும் ஃபெயில் ஆனாங்க. திரும்ப எல்லாத்துக்கும் ரீடெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ண வச்சாங்க. நான் அதுக்கு அந்த டயத்தில் போயிட்டேன். ஆனால் 9th உள்ள ரேங்க் கார்டு இன்னும் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்குது. 20 வருஷம் கிட்ட ஆகிட்டு. நான் 9th எல்லா இதையும் பாஸ் தான்.
நினைவுகள்லாம் என்கிட்ட இருக்குது. ரைமன் சாரும் அப்படிதான். ரைமன் சார்லாம் நம்ம எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். இல்லை அடி. நன்றி. ஓகே, சூப்பர். நான் தான் ஜெயபால் மாஸ்டர், கோடாங்குளம். நான் கல்யாணம் கட்டியிருக்கிறது வந்து சாத்தமங்கலத்தில். என் ஒய்ஃபுக்கு வந்து மலர்வேல் டீச்சர் நீங்கள் தான் பாடம் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. அவ்வளோதான் வர முடியல இன்னைக்கு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, 2 அவ்வளோதான். என் பேர் சாலமோன், சொந்த ஊர் வந்து கோவைக்குளம். இப்போ நான் வேலை பார்க்குறது பஞ்சாயத்தில் வந்து வேலை பார்க்க மாட்டேங்க. இங்கே தான் 8 மணியாக படித்தேன். அதுக்கு பிறகு ஆந்திராவில் 12 வருஷமாக அங்கே வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் டீச்சர் ரவி சார் மறக்க முடியாது. வணக்கம், என் பேர் மணிகண்டன், திருமலாபுரம். எல்லா டீச்சருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்கூல் படிக்க காலம் வந்து காலையில் வர்றது, வேகமாக நடந்து வர்றது போகிறது, ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத அனுபவம்னா, ஒரு நாள் ஸ்கூல் விட்டு போகிறோம், ஆலங்கட்டி மலை. எல்லோரும் என்ன ரொம்ப வேகமாக இருக்குது, பேக்கெல்லாம் வச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. புக்கு நினையக்கூடாதுன்னு வச்சுட்டு போங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் எல்லா கட்டாங்குளத்து பசங்க எல்லோரும் மலையில் ரோடு ஃபுல்லாக ஆடி டான்ஸ் ஆடி சந்தோஷமாக போனோம். ஸ்கூலை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு காலத்தில் நைட் ஸ்டடிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நைட் ஸ்டடிக்கு படிக்கிறது, கிரிக்கெட்டு, ஜேம்ஸ் சார் பயங்கர கிரிக்கெட் பிளேயரு, ரைமன் சார் ஃபுட்பால் பிளேயரு. ஸோ ஒரு நேரத்தில் வந்து கபடி எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. இப்போ நாங்கள் வெளியூரில் பார்க்குறப்ப தான் தெரியுது நம்மளோட இந்த அருமை. ஊரில் இருக்கிற ஒரு அந்யோன்யம், ஊரில் வந்து இவன் நமக்கு தெரிஞ்சவங்களோட பையன் அப்படின்னு நம்ம ஒரு பொறுப்பாக பார்க்குறதுக்கும், இன்றைக்கி சிட்டியில் போனீங்கன்னா ஒருத்தரை என்னன்னு கூட கேட்குறது இல்லை. ஸோ இந்த ஒரு அந்யோன்யம் இதுக்காக தான் வந்து நான் மெயினாக திருப்பி வந்தேன். ஸோ பாலிடெக்னிக் முடித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கரஸில் வந்து எம்எஸ்சி ஐடி படித்தேன். இப்போ வந்து டெல் டெக்னாலஜிஸில் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது என்னோட கூட இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடி அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேருந்து வந்த பசங்க. அவங்களோட ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 10 out of 10, சிஜிபிஏ வந்து 9.8, 9.9. அவங்க கூட இங்கேருந்து ஒரு பஸ்ஸே இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்து போய் நம்ம அங்கே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு வாய்ப்புக்கும் அந்த ஒரு இதுக்கும் காரணமானவங்க நீங்கள் தான். நிறைய டைம் விஜயா டீச்சர்கிட்ட கில்லு வாங்கியிருக்கிறது. ரவி சார் வந்து எனக்கு என்னோடய பர்த்டேக்கு சாக்லேட் கொடுத்த சார் பேனா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரைமன் சார் வந்து நம்ம தமிழ் டீச்சர். ஸோ ஜெயந்தி டீச்சர் என்ன தான் வராத ஒரு கிராஃப்டையும் எங்களுக்கு வர வச்சாங்க. ஒரு டெய்லர் பையனாக இருந்தாலும் அந்த கிராஃப்ட் ஸ்கில் இல்லை. ஜெயந்தி டீச்சர் எங்களுக்கு கிராஃப்ட் டீச்சராக இருந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய தலைமுறையை நீங்கள் உருவாக்கணும். இங்கே இருக்கிற ஒரு பசங்க தான் ஒரு எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு உண்டான பசங்க. அவங்கள தயவு செஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி 1-2 பசங்களை இன்னும் நல்லா படிக்க புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வெளியில் போகிறப்போ நிறைய தெரியுது. ஒரு ஃபுல்லி பேம்பர்டான சைல்டு எக்ஸாம்பிள், ஒரு நல்ல வசதியான வீட்டு பிள்ளைங்க, அவங்கள ஐஐடி எழுதுறதுக்கு ரொம்ப வருஷமாக 9th 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்க வச்சு ஜேஇஇ JEE மெயின்ஸ் இதெல்லாம் எழுத வைக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து கிராமத்துலேருந்து போகிற பசங்க ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவோடு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய தலைமுறையை நீங்கள் சேஃபாக பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அதுபோக ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மெடோனா, நிஷானி, மோகன்தாஸ், ஜெகதீஷ் இவங்க எல்லாம் வந்து விக்கி எல்லாருமே வந்து ரொம்ப ராப்பாங்கெல்லாம் உழைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ 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 சார். மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜெயின்ஸ் சாரை பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு 8th சயின்ஸ் எடுத்தாங்க. அண்ணன் உள்ள வராங்க அப்படின்னாலே கொஞ்சம் பயமும் கலந்த ஒரு இது இருக்கும். ஐயோ அண்ணன் வராங்க, இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திகழ் அந்த மாதிரியே இருக்கும் கிளாஸ் எப்போவுமே. பட் பின் ட்ராப் சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கும். ஆனால் லெசன் கொஞ்சம் பாடம் லெசன்லாம் இல்லை, ஜாலியாக இருக்கணும்னா அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க, நல்லா ஜாலியாக இது பண்ணுவாங்க. என்றைக்குமே மறக்க முடியாது. ரைமன் சார் சொல்லணும்னா 6th நாங்கள் ப்ரைமரி முடிச்சுட்டு இங்கே வரும்போது
6th வந்து அப்போ தானே ஹை ஸ்கூல் அப்படின்னு உள்ள வரும்போது 6th பி ஏபி பிரிச்சுருந்தாங்க நம்ம டைமில். அப்போ பி, நான் மேடம்லாம் பி, சார் எங்களுக்கு கிளாஸ் டீச்சர், விஜயா டீச்சர் வந்து 6th ஏக்கு கிளாஸ் டீச்சர். அவ்வளோ ஒரு காம்படிட்டிவாக இருக்கும். என் பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களா இல்லை உங்கள் கிளாஸ் பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களா அப்படின்னு அவ்வளோ ஒரு, அதாவது ஆரோக்கியமான காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ரொம்ப ஜாலியாக அந்த லெஷர் பீரியட்லாம் இப்போலாம் பிள்ளைங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. விளையாடுறதுக்கான ஒரு இடங்களோ எதுவுமே இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இல்லை. பட் நம்ம ஸ்கூலில் அவ்வளோ ஒரு எல்லா வசதிகளும் இருந்தது. ஒரு தடவை சார் வந்து மேக்ஸ் எங்களுக்கு எடுத்தாங்க, ரைமன் சார். அப்போ எல்லாருமே நம்மளுக்கு ஒரு பிரதர்ஸ் யூனியன்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் பேப்பர் வரும். இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு. இப்போ பிரதர்ஸ் யூனியன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் கொஸ்டின்ஸ்லாம் வரும், ரொம்ப ஈஸியாகவே இருக்காது, புக் பேக் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது, நிறைய உள்ளே இருந்ததுலாம் எடுப்பான். இப்போ நான் என்னோட இது ஒரு சம் செஞ்சுருந்தேன், மேக்ஸ் செஞ்சுருந்தேன். யாருமே அந்த சம் செய்யலை, நான் மட்டும் செஞ்சுருந்தேன். அப்போ சார் என்னை கூப்பிட்டு இந்த சம் நீ எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அது புக்கில் இல்லாத ஒரு சம், என்னோட இதில் வச்சு நான் செஞ்ச சம். எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டு அதை இது பண்ணி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே செய்யலை, நீ செஞ்சுருக்க, கரெக்டாக செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லி ஃபுல் மார்க் என் கண்ணு முன்னாடி திருத்தி போட்டாங்க. அது எனக்கு இன்னும் என்னால் மறக்க முடியாது. அன்னைக்கு போட்ட விதையும் என்னதோ தெரியல, மேக்ஸ் மேலே ஒரு ஆர்வம் அதிகமாயிடுச்சு அது. அப்புறம் சார் ரவி சார் சொல்லணும்னா கேட்கவே வேண்டாம். உள்ளே வந்தாலே சார் எப்பவும் ரொம்ப ஜாலியாக வருவாங்க, ஜாலியாக நடத்துவாங்க. ஆக்சுவலாக செல்வி டீச்சர் நம்மளுக்கு தமிழ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் அதுக்கப்புறமா சார் கேரி பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார் உள்ளே வந்தாலே. இப்போவும் ஏதோ ஆசிரியரையும் தாண்டி ஒரு நட்பு எங்களுக்குள்ளே இருக்கும், அது இன்னும் தொடரணும்னு நினச்சி கேட்டுக்கிறேன். அப்புறம் லதா டீச்சரை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஆசிரியர் படிப்பு அப்படிங்கிறத தாண்டி டீச்சர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு நாங்கள் வந்து 5 வருஷம் பிரைமரி படிப்பு, அதெல்லாம் அப்பாற்பட்டது. அதையும் தாண்டி பாலர் சபைன்னு ஒன்று இருக்கும். ஸோ டீச்சர் வெள்ளிக்கிழமை நாங்கள் எப்போ வரும்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக உட்காந்துருப்போம். அது அங்கே பிரைமரியில் பாலர் சபை, இங்கே வந்து நற்கருணை வீரர் சபை. அங்கே வந்து உட்கார்ந்தாங்கன்னா டீச்சர் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதாவது படிப்பையும் தாண்டி வாழ்க்கையில் நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அந்த, ஏன்னா 1லேருந்து 5 வரைக்கும் சொல்கிற கதைகளாக இருக்கட்டும், சொல்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், நம்ம மனசில் ஆழமாக போய் பதிஞ்சிரும். அந்த மாதிரி தான் கடவுளுடைய பக்தி, அந்த வழிபாடு எல்லாமே ஒருத்தங்கள்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல கருத்துக்கள்லாம் நான் வந்து லதா டீச்சர்கிட்ட இருந்து நான் கற்றுருக்கேன். நான் டீச்சர் சொன்னது கூட கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். உண்மையிலே நான் அதை வந்து நிறைய நான் அனுபவித்து இன்னும் என்னோட லைஃப்பில் நான் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் டீச்சரை இன்ன வரைக்கும் எனக்கு டீச்சர் மேலே தண்ணி மரியாதை எப்பவும் உண்டு. விஜயா டீச்சர் சொல்லணும்னா, டீச்சர் இப்போ பார்த்தாலும் என் மக்கா எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. நிஷானின் கூட 2வது தான், மக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்போ வந்து பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப பாசமாக. அந்த பாசம் வந்து அது வந்து டீச்சர்ஸ்ட இருந்து இப்படி வருமா அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து அதையும் தாண்டி ஒரு உறவு, அவ்வளோதான். அது வந்து ஆசிரியர் மாணவர்கள்ங்கிறத தாண்டின ஒரு உறவு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். என் பசங்கள்கிட்டையும் தம்பி எப்படி இருக்க அப்படின்னு அந்த கண்ணத்தை தடவி அந்த ஒரு பாசமாக பேசுறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நான் எப்போ வந்தாலும் டீச்சரை பார்த்து பேசாமல் போகவே மாட்டேன். டீச்சர், அம்மா, அக்கா எல்லாருமே அப்படிதான், என்ன மக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நல்லா இருக்கியான்னு கேட்கறது வந்து நிறைய பேருக்கு அந்த கேட்கக்கூடிய ஒரு அது கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை நல்லா இருக்கேன்னு கேட்க ஒரு ஆள் இல்லையேன்னு நிறைய நேரம் ஏங்குறோம். ஏன்னா நான் இப்போ தூரத்தில் இருக்கேன், அங்கே நம்மளுக்கு அந்த ஒரு உறவுகள் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய ஏங்கும். பட் இங்கே வரும்போது அந்த அப்படி கேட்குறவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீச்சரையும் அப்படிதான், விஜயா டீச்சரும் எப்பவும் அப்படிதான். மலர்விழி டீச்சர் 9th நம்மளுக்கு மேக்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப ஆக்சுவலாக நம்ம 8th அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரத்தில் கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி மலர்விழி டீச்சர் மேக்ஸுக்கு கிடைச்ச ஒரு இது. எனக்கும் டீச்சருக்கும் அவ்வளோவா ஒரு இது இல்லை. 1 வருஷம் தான் நான் இங்கே படித்தேன், 8th வெளியே போயிட்டேன். பட் டீச்சர் நல்லா அந்த மேக்ஸ் உள்ளே வரும்போது சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே
அவ்வளோ அழகாக இது பண்ணுவாங்க. ஜெயந்தி டீச்சர் பற்றி சொல்லணும் கேட்கவே வேண்டாம். ரொம்ப லெஷர் பீரியடாக இருக்கும், ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் பீரியடா ஜாலியாக அப்படிங்கிற மாதிரி போவோம். அதனால போயிட்டு வர்றது. ஆனந்தி டீச்சர் பற்றி சொல்லணும்னா 10th மேக்ஸ் நோட் எடுத்து பார்த்தா அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். 8th சொல்லி கொடுத்தாங்களே 3 months எடுத்தாங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஆனால் நோட்டு நிறைய நேரம் பறந்துருக்கு எனக்கெல்லாம். இது என்ன அப்படின்னு அப்படி தூக்கி வீசுவாங்க, அப்படி பறந்துருக்கும். பேப்பருக்கு அப்படி கிழிச்சுதான் போடணும். இது என்ன இப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கும். அப்படியே நோட்லாம் பறக்கும். டீச்சருக்கு வந்து நீட்டாக இருக்கணும். ஏன்னா நீ அடுத்த நேரம் அந்த சம் எடுத்து பார்க்குற அப்படின்னா அது உனக்கும் புரியணும், பார்க்குற இன்னொருத்தவங்களுக்கும் புரியணும். அந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீனாக இருக்கணும். சைடில் எழுது எல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து ஆனந்தி டீச்சர்கிட்ட வந்து எப்படின்னா, நான் 8th 7th நினைக்கிறேன், காமராஜரை பற்றின ஒரு நீங்கள் நம்ம ஜூலை 15 கொண்டாடுவோம்ல, காமராஜருடைய இது ஜூன் 15 என்ன சார், ஜூலை தானே, ஜூலை 15. அப்போ வந்து அப்போல்லாம் நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் அப்படி தானே, டான்ஸ் இருக்கும், ஸ்பீச் இருக்கும், ட்ராயிங் காம்படிஷன் அப்படி நிறைய இருக்கும். நான் அது வரைக்கும் ஸ்பீச் பேசினது கிடையாது. டீச்சர் வந்துட்டு நீ பேசு, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அன்னைக்கு பிடிச்ச மைக்கு தான் டீச்சர் இப்போ வரைக்கும் எங்கேயும் மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி தான். ஸோ அதை இது பண்ண முடியாது. ரவி சார் வந்து என்னையும் முத்துமாரியையும் நாங்குநேரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்டில் நான் இருந்தேன், அவன் முத்துமாரி டிராயிங் காம்படிஷன். 2 பேருமே ப்ரைஸோடு தான் இங்கே வந்தோம், நாங்குநேரியிலையும் போயிட்டு. ஸோ அப்படி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி அந்த வாய்ப்புகள் கிடைச்சாதான் நம்மளுடைய திறமையை வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது முதல்ல உள்ளது பள்ளிக்கூடங்கள் தான். அதனால என்றைக்குமே டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து மறக்க முடியாது, மறக்கவும் கூடாதுன்ற மாதிரி ஒரு இது. நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி கொடுங்க, டீச்சர்ஸை எப்படி மதிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய மோசமான ஸ்கூல்ஸில் பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு அப்படி நிறைய வருது. பட் நம்மளோட பொறுப்புகளும் அதிகமாக இருக்குது. டீச்சர்ஸோட பொறுப்புகள் மட்டும் அதில் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள போறியா, ஒரு டீச்சர் நீ என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குற அப்படிங்கிறது தான் முதல் ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு இது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அம்மா அப்பா அப்படிங்கிற உறவு மட்டும்தான். பட் வெளியே போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸு, ஆசிரியர்கள் அப்படின்னு அதாவது உறவை தாண்டின ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எப்படி டீச்சர்ஸை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கூடங்களில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீட்டில இருந்தே சொல்லி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களும் நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை நம்ம தான் வழிகாட்டி பண்ணி விடணும் பிள்ளைங்களுக்கு. அது வந்து வெறும் ஏன்னா ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலில் தான் தப்பு, டீச்சர்ஸ் தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நம்மளோட இதுவும் இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல தான் பிள்ளைங்க டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளைங்களை பார்த்து இன்னும் 4 பிள்ளைங்க நல்லது செய்யட்டும். அதனால பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க, டீச்சர்ஸை எப்படி மதிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. அதுதான் இப்போ உள்ள படிப்புங்கிறத தாண்டி மரியாதை ஒழுக்கங்கிறது தான் இதுவும் நம்ம இங்கேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான். அதனால அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லி தேங்க்யூ. படித்தேன். அதுக்கப்புறம் தான் 6th to 10th வரைக்கும் நான் இங்கே படித்தேன். இப்போது எல்லாத்தையுமே என் மெமரிஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, இப்போது பெண் குழந்தைகள் இல்லைன்னா ஆண் குழந்தைகள் அவங்க எல்லாருக்குமே குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. அது ஈவன் ஸ்கூல் ஆனாலும் சொசைட்டி ஆனாலும். ஆனால் அது எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து டீச்சர்ஸ்கிட்டையும் சார்கிட்டையும் வந்து நம்ம அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டைமில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அந்த 2000 to அந்த 2007 வரைக்கும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஏன்னா நல்ல டீச்சர்ஸ், நல்ல சார், யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. குட் டச் பேட் டச் அதோட அவசியம் இல்லாத காலத்தில் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. எனக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் இப்போ நாங்களும் ஒரு மேல் டீச்சர்கிட்ட படிச்சிருக்கோம், ஃபீமேல் டீச்சர்ஸ்கிட்ட படிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு தொல்லை வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்களை வேறு மாதிரி நீங்கள் பார்க்கலங்கிறதுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய சாட்சி. இப்போ வந்து நான் என்னோடய மெமரிஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஜேம்ஸ் அண்ணா, இங்கேருந்து எப்படி தொடங்கலாம். ஜேம்ஸ் அண்ணா வந்து சயின்ஸ் தான்.
ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. அவங்க கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத டைம். நல்லா படிக்க வச்சாங்க. இப்போ ஜேம்ஸை நான் வந்த பிறகு தான் சயின்ஸில் வந்து ஓகே நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் நமக்கு சயின்ஸ் சப்ஜெக்டோட கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. பட் அதில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கிஃப்டாக வந்து நீங்கள் கிடச்சிங்க, வரோன்னு சொல்லலாம். ரொம்ப எங்களை ஹெல்ப் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச்னா. அப்புறம் வந்து ரைமன் சார், எப்படி சொல்கிறது, சாரே கிடையாது, எப்படா ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி தான், அடிக்கவே மாட்டாங்க. அதாவது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்ன அடிச்சதில்ல அவங்க வந்து எப்படி ஒரு சார்னா ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பண்ணிவிட்டு நல்லா படிக்கிறவங்களுக்கு அவங்க ரொம்ப நல்ல சார், படிக்காதவங்களுக்கு தான் அவங்க வந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் லெவல்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிடைக்கல சரியா, அடிக்க மாட்டாங்க, இப்படி ஜஸ்ட்டு பிஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதனால் ரொம்ப எல்லா விதத்துலையும் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம், ஏதாவது அதில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த கிளாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடத்துவாங்க. பின்ன ரவி சித்தப்பா, நான் எனக்கு அவங்க ஒரு விதத்தில் சித்தப்பா, நான் என்ன சார் எனக்கு வர மாட்டேங்குது. ரவி சித்தப்பா என்ன அப்படின்னா என்னோட தமிழுக்கு வந்து அவங்க தான் வந்து பெரிய பில்லர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 10th மார்க் 94 எடுத்திருந்தேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த தமிழ் வந்து டீச்சர்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நின்றுட்டே இருப்பாங்க, அப்படி வானா சார் அப்படி ஒரு சேரில் இருப்பாங்க, அந்த வலது கால் ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படி புக்கு இப்படி இருக்கும், அந்த புக்கு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு வேறு எதுவுமே அங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ அந்த தமிழ் வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அது அவ்வளோ அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. இப்போ அந்த மேகவிடு தூதுன்னு தமிழில் ஒன்று இருக்குது. இப்போ அது வந்து அதாவது நம்ம அவங்க சொல்கிறதுலேயே நம்ம அந்த கற்பனைக்குள்ளே போயிடுவோம். ஒரு காதலன் ஒரு காதலிக்கு வந்து அந்த மேகத்தை வந்து எப்படி தூதாக சொல்கிறாங்க, அது மேக வழியாக தான் தூது விடுறாங்க, அது பேர் தான் மேகவிடு தூது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு கிராமருமே அந்த ஒரு இப்போ எனக்கு அது பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பாம்பை வச்சு ஒரு கிராமர் பேர், அது என்ன பேர், ஒரு பாம்பு உள்ளே போயிட்டு தலை திரும்பி வர மாதிரி அந்த சென்டென்ஸு திரும்பி வரும். அலைமறி மாற்று பொருள்கள், மாற்று பொருள்கோள். ஏன்னா அது பாம்பு எப்படி ஃபஸ்ட்டு போயிட்டு தலை திரும்பி வருமோ அதே போல் இந்த சென்டென்ஸில் வந்து எல்லாமே இருக்கும். அந்த ரிவர்ஸில் வந்து அதோட மீனிங் புரியும், லாஸ்ட்டில் வந்து அந்த வந்துட்டு அந்த மீனிங் புரியும். அது வந்து அந்த பேர் எனக்கு இப்போ ரொம்ப நாளாக இருந்தாலும் மறந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸாம்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்னு சொன்னால் எனக்கு 6th to 7th செல்வி டீச்சர் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணது வந்து ரவி சார் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பின்ன விஜயா டீச்சர்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களோட சயின்ஸ் வந்து எனக்கு சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா புக்கை திரும்பி பார்க்கவே வேண்டாம். ஏன்னா கிளாஸ்லேயே கதையாக சொல்லுவாங்க, புக்கு திரும்பி பார்க்கறதுனால வீட்டில் போயிட்டு படித்ததே கிடையாது. ஏன்னா அந்த கிளாஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு 40 minutes நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம புக்கை திரும்பி பார்க்கவே வேண்டாம். காலக்கோடு மேப்பு எதாக இருக்கட்டும் சூப்பராக சொல்லி தருவாங்க. அது மாதிரி என்னோட 10th மார்க் 90 இருந்தது. அதுக்கு மெயின் காரணம் நம்ம விஜயா டீச்சர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜயா டீச்சர். அதுக்கப்புறமா மலர்விழி டீச்சர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கப்பல் வந்து துடுப்பு இல்லாமல் போயிட்டுருக்குன்னு வைங்களேன், நமக்கு வந்து பாஸ் பண்ண முடியாது. அதில் வந்து ஒரு துடுப்பாக கிடைச்சவங்க தான் மலர்விழி டீச்சர். ஏன்னா அந்த மேக்ஸ் வந்து அப்பா சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக சொல்லி தந்தாங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஆனால் அது நம்ம நல்லதுக்காக தான். ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸ் சாட்டர்டே ஆனாலும் ஸ்பெஷல் கிளாஸ், சண்டே ஆனாலும் ஸ்பெஷல் கிளாஸ், எந்த லீவு கிடைச்சாலும் ஸ்பெஷல் கிளாஸ். ஏன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்மளை வந்து பார்த்தாங்க. அப்போ ரொம்ப கோவமாக இருந்தது, ஐயோ டீச்சர் ஒரு நாள் கூட லீவ் தர மாட்டேன்றாங்களேன்னு. பட் அதோட பலன் வந்து அது ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் அவங்களோட தயவால் நான் வந்து 86 எடுத்தேன் என்னோட மேத்ஸில். தேங்க்யூ ஸோ மச் டீச்சர். அதுக்கப்புறமா ஜெயந்தி டீச்சர் சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அம்மா அந்த ஃபீல் தான் நான் இது வரைக்கும். நான் நிஷாரியோட அம்மா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ நான் எப்போவுமே வீட்டுக்கு போவேன், ஒரு அம்மா ஃபீல் தானே. அந்த அம்மா ஃபீல் வந்து பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க, அந்த ஃபீல் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலையா, சரிடா ஓகே நாளைக்கு பண்ணிட்டு வா, அவ்வளோதான். அது வந்து பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லவே மாட்டாங்க. இது இருந்து பொறுமையாக திட்டுறது கூட, ஏன் பிள்ளைகளை இப்படி பண்ணுறீங்க, சரி போ
நாளைக்கு பண்ணிட்டு வா. அந்த ஏன் பிள்ளைலாம் இப்படி பண்ணுறீங்க, அது மட்டும்தான் அவங்களோட திட்டாக இருக்கும். அது இல்லைன்னா வேறு எதுவுமே திட்டாக இருக்காது. பின்ன ஆனந்தி டீச்சர் கூட எனக்கு ஒரு 3 மாதம் ஒரு ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு கூட வந்து ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் அவங்க மேலே எனக்கு இப்போ ஒரு வருத்தம் இருக்குது. நிஷானியை என்கிட்ட அந்த பிரித்து கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நிஷானியை வந்து 9th அப்புறமா போயிட்டா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போவும் இருக்குது. ஆனால் வந்து டைம்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுதான் வந்து என்னோட மெமரிஸ். அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருமே சொல்லியே ஆகணும். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் இப்போது ஒவ்வொரு மெமரியாக தான் இருக்கீங்க. ஐயோ இவ்வளோ நல்ல பிள்ளைங்க கூட நம்ம படிச்சிருக்கோமே. ஒரு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, சண்டை இருக்கும். ஆனால் அந்த போட்டி பொறாமை அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. அது இப்போவுமே நிறைய பேர் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அதாவது இந்த குரூப் ஆரம்பிக்கும் போது நாங்கள் நினச்சோம் இவங்களாம் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அந்த எதுவுமே இல்லாமல் நீங்கள் எல்லாருமே நல்லா பேசுனீங்க. எல்லாருமே அந்த பழசு எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். அதனால் உங்கள் கூட படித்ததுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் திரும்பி பார்த்ததில். தேங்க்யூ ஸோ மச். ஒன்று சொல்லியே ஆகணும். இவ்வளோ இதுக்கும் மெயின் காரணம் வந்து விக்னேஸ்வரி தான். அவள் ஆரம்பித்து அவ்வளோ பிள்ளைங்களோட நம்பரையும் அவள் கேதர் பண்ணி. ஏன்னா எங்கள் டைமில் மொபைல் கிடையாது, வெறும் லேண்ட்லைன் நம்பர் தான். அதுவும் 4 வீட்டுக்கு 1 5 வீட்டுக்கு 1 அப்படி இருந்த ஒரு இதில் அவ்வளோ பேர் நம்பரையும் அவள் கேதர் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுன்னா அவள் தான். ஸோ அவளுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா செட்டெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை மனசில் வச்சுட்டு தான் எப்படியாவது, ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி நமக்காவது லேண்ட்லைன்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு அது கூட கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அவங்களே பண்ணும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளும் திரும்ப இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நம்ம திரும்ப பேசி நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு. அதனால தான் நான் எல்லோரும் நம்பரு யார் ஃபஸ்ட்டு மேடோ நம்பர் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அவங்க அக்கா எங்கள் அக்காலாம் ஒன்றா படிச்சிருந்தாங்க, வாங்கினேன். அப்புறம் சார் எல்லாரோட இதுவும் ஏதாச்சும் ஒன்று குறிப்பிட்ட ஒன்று சொல்கிறேன். ஜெயிம்ஸ் சார் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கியிருக்கோம். ஆனால் ஜெயிம்ஸ் சார் பற்றி எனக்கு ஸ்பெஷலாக எதுவும் தெரியாது. ரைமன் சார் வந்து சைன் பண்ணுவாங்க, பிதான்னு சைன் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அது நீங்கள் மாதா பிதான்னு சொல்லுவீங்கல்ல, அது எதுவோ அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் சார் பிதானா அப்போ அவங்களுக்கு அப்பா பிடிக்குமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது. அது சார் எதுக்காக பிதான்னு சைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி சரி அவங்க கேட்டது மிக்க நன்றி. ஆனால் இப்போ என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களும் கேட்பாங்க எப்படின்னா, இது ஒரு ஆர்சி ஸ்கூல் ஒன்று, 2வது இங்கே சமத்துவம் தான், எல்லாரும் படிக்காங்க. ஆனால் சார் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆர்சி கோயில் அப்படின்னா பிதா சுதன் பரிசுத்தாவின்னு போடுவோம். இதில் என்ன சார் வந்து எப்போ பிதான்னு போடுறாரு. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா பேர் ஃப்ரான்சிஸ், என்னுடைய நேம் வந்து தாமஸ் ரைமன், பி தா, அதனால் சேர்த்து போடுவேன். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. அப்புறம் விஜயா டீச்சர் படிக்கிற பாட்டுலாம் பிடிக்கும். அவங்க கிளாஸில் சொல்லி நிறைய யாராவது தூங்குனாங்கன்னா அப்படியே அவங்க ரீட் பண்ண வைப்பாங்க. அவங்க கிளாஸ் டீச்சிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க பாட்டு படிக்கிறதா, அந்த ப்ரேயர் சர்ச்சில் படிப்பாங்க இல்லையா, பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லா டீச்சருமே அடியே வாங்கியிருக்கோம், ப்ளஸ் அவங்க வந்து எங்களுக்கு நல்லதும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பால்துறை சார் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் நிறைய சப்ஜெக்ட் எங்களுக்கு எடுத்தாங்க. ஆனால் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சார் வர முடியல சார். அதை எங்களுடைய இதை சாருக்கு தெரியப்படுத்திடுங்க. பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் யாராவது டீச்சர். ஹலோ, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய படித்த மாணவர்களுக்கும் முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சேரு பிச்சை. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம மாணவர்கள்லாம் சேர்ந்து இப்படி ரீயூனியன் ரெடி பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்துருந்தாங்க, அதனால் வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கு நன்றி. இங்கே எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணு பேர் அகிலா, முத்து அகிலா, பையன் பேர் அகில். பொண்ணு வந்து யூகேஜி படிக்கிறா.
பையன் வந்து இப்போ தான் 1.5 வயசு ஆகுது. என் பேர் சேரவித்து சார், தட்டாங்குளம். அவ்வளோதான், நன்றி.